இப்பவும் சொல்ற முதல்வருக்கு என்ன கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிய, அது எனக்கு நல்லா தெரியும். பல்வேறு உளவுத்துறை மூலியமா என்னை நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கிய, என்னுடைய வார்த்தைகளையும் நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிய. எனக்குன்னு தினந்தோறும் என்னோட செயல்பாடுகளை அறிவதற்காக ஒரு டிஎஸ்பியும் ஒரு இன்ஸ்பெக்டரும் வந்து சென்னையில இருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், மேலும் மேலும் வெந்த புண்ணுல ஈட்டிய குத்துற மணிக்கு இந்த ஆணவ கொலைக்குன்னு சொல்லி நான் தனி சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னா வருகின்ற தேர்தல்ல முக்குளத்தூர் கிராமங்களுக்கு கண்டிப்பான முறையில ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து ஓட்டு கட்டு போக முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், இடஒதுக்கீடுங்கிற ஒரே ஒரு தவறுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்க எதிர்த்தோம். எனக்கு என்ன, எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், எனக்கு நிம்மதி. இப்ப உள்ள என் மக்கள் நினைக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு நிம்மதியான வாழ்க்கை தான். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், என்னை வாழ விட்டால போங்கிற கண்டிஷன்ல தான் நாங்க இருக்கிறோம். தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அந்த பட்டியலின மக்களுக்காக நீங்க நல்லது செய்ய மாட்டுக்கிறது இல்ல. ஆனா சட்டத்தை மீறி நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை ஏற்றி அவங்களை பாதுகாக்குங்கிற வந்து போர்வையில நீங்க பிள்ளைமாறு, செட்டியாரு, நாடாரு, கோனாரு, தேவர் இப்படி இருக்கிற சாதி மக்களை அழிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய விளைவை நீங்க வந்து சந்திக்க நேரிடும். அடுத்து கூட்டம் நடக்கும், அடுத்து போராட்டம் நடக்கும். இனி வருங்காலத்துல பிள்ளைமாறு, செட்டியார், கோனாரு, முதலியார் எல்லா சாதியும் ஒண்ணு சேருவோம். நீங்க பட்டியலின மக்கள் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறதுனால அவங்களுக்கு நீங்க ஆதரவா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து சேருவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை, நம்ம தலைமுறை, நான் அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நாம தாட்டியமா இருக்கிறோம். இந்த நேரம் நம்மளையே வாழ விட முடியாது, நம்மள ரோட்ல நடமாட விட முடியாது. நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண வருங்காலத்துல, நம்ம பேர பிள்ளைகள் என்ன செய்யும்? அப்ப நாம மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை, ஒரு பலத்தை, ஒரு பாதுகாப்பை நம்ம உருவாக்கி வைக்கணும். அதை எல்லாரும் நீங்க நினைங்க. இந்த பிசி எம்பிசி மக்களை, இந்த பிள்ளைமாறு, செட்டியாரு, கோனாரு, நாடாரு இவ யாருமே நிம்மதியா இன்னைக்கு வாழ முடியாத இன்னைக்கு சூழல் இருக்கு. அதுக்கு ஏத்த மணிக்கு இப்போ ஏற்கனவே இருக்க அந்த எஸ்சி சட்டத்தாலேயே ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும் இப்ப ஆணவ கொலை சட்டம், ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் சொல்லி முதல்வர் வந்து நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதையும் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சட்டத்தை, அதாவது பாருங்க, அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் பிற சமூக மக்களுக்கு இடையூறா இருக்காங்க, இடைஞ்சல் பண்றாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் பாருங்க ஆணவ கொலைக்கு தனி சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா இப்படி சட்டம். அப்புறம் வீடு ஏறி பொண்ணு கேட்பாங்க, உன் பிள்ளை அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கா, நான் அவளை காதலிக்க போறேன், எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்பான். அப்ப அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னா உடனே அந்த தனி சட்டம். நான் முதல்வரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், காதலிக்க மாட்டுக்குன்னு சொல்லி என்னை காதலிக்கலன்னு சொல்லி நிறைய கொலைகள் பண்ணிருக்காங்க. யாரு? பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன சட்டம் நீங்க கொடுக்க போறீங்க? அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த பிசி எம்பிசி மக்களுடைய வாக்குகள் வேண்டாமா? பட்டியலின மக்கள் வந்து ஓட்டு போட்டா போதுமா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? அதாவது மீண்டும் மீண்டும் நாம குறிப்பிட்டு அப்ப இந்த அரசாங்கமே பட்டியல் சமூக மக்களுக்காண்டி மட்டும்தானா? அப்ப எங்க இருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்தோம், பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. இங்க தென் மாவட்டத்துல புரியுதா, ஆளுக்கு எங்களுக்கு பேர் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி மாத்தி தான் போட்டாங்க. எங்களுக்கு பேரை கொடுத்துட்டாங்க, நாங்க கேட்டதா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடல. உங்களுக்கு ஓட்டு போட்டது எல்லாரும் தேவமாறு. அன்னைக்கு போன ஆட்சியில எங்களுக்கு ஒரு சின்ன துரோகம் நடந்துச்சுன்னு ஒரு கோபத்துல உங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க ஓட்டு போட்டதுக்காண்டி இன்னைக்கு எங்களை நீங்க வச்சு செய்தி பத்தில அதை நினைக்கும் போது மிகவும் வந்து வேதனையா இருக்கு. தினந்தோறும் அன்றாடம் நிமிஷம் பார்க்காம போன் வருது. அத்தனை போன் காலுமே இந்த மாதிரி இடைஞ்சல் தான். எந்தெந்த ஊர்ல தேவமாறு போடு இருக்கு, அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு படத்தை வை, அதுல பிரச்சனை அந்த போட இடு. இளமன் ஒரு பிரச்சனை எதுக்கு வந்துச்சு? 40 வருஷமா தேவமாறு போடு இருக்கு, தேவர் போடு இருக்கு. அப்ப அந்த போர்டு இருக்குது, அவன் கண்ட உருக்கை இவன் முக்குளத்தோட்ட வம்புக்கணும்னா இதனுடைய பட்டத்தை திருடணும், அடையாளத்தை திருடணும். நாம என்னெல்லாம் செய்தோம் அதெல்லாம் செய்வோம். அப்ப இந்த அரசாங்கமும் நாங்க யார்கிட்ட போய் சொல்ல, சிஎம் வரைக்கும் முதலமைச்சர் கிட்ட வரைக்கும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அதிகாரிகள் இருக்காங்க. அப்ப எங்களுடைய குறைகள் யார்கிட்ட போய் சேரும்? நாங்க யார் மூலியமா சொல்லுவோம்? இந்த திருநெல்வேலியில கவின் கொலை வழக்குல ஏதோ பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கோர்ட்டு சொல்லட்டும், அது நீதிமன்றம் சொல்லணும், அவன் தான் குற்றவாளி சொல்லி. ஆனா எந்த காரணம், ஒரு சிறு தவறு செய்யாத அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் பட்டியலின தலைவர்கள் நெருக்கடி கொடுத்தாங்க. நீ இப்படி போடு வழக்க, நீ இதை செய் அப்படின்னு சொல்லி. ஆனா இத்தனை கோடி பேர் 2 கோடி தேவமா இருந்து நம்ம அனாதையை விட்டுட்டோம் அந்த குடும்பத்தை. இன்னைக்கு அவங்க அம்மா மேலையும் போட்டாங்க. இன்னைக்கு அவங்க அம்மா மேலையும் அந்த வழக்க போட்டு இப்ப நேத்து தான் நினைக்கிறேன், நேத்து முந்தானத்தை கோர்ட்ல கொண்டு போய் வாரண்ட் காட்டிருக்காங்க. அந்த அம்மாவை கைது பண்ண சொல்லி நினைக்காங்க. அப்போ வந்து ஆளுங்கிற ஆட்சி இப்ப முக்குளத்தர் கண்டு பயம் இல்லல்ல. அப்ப தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்தில் நடந்த அத்தனை கொலைகளுக்கும் காரணமான அந்தந்த சமயத்தை அம்மா அப்பாவை வந்து கைது பண்ண முடியுமா கேக்குறேன். அப்ப தேவமாறு மட்டும் அவன் அண்ணன், தம்பி, மாமா, மச்சன, சித்தப்பன் தூக்கி நீ உள்ள வைக்கன்னா
நான் ஒழுங்கா இல்ல, நான் ஒற்றுமை இல்லைன்னு தானே. அப்ப இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை. கவின் கொலை வழக்குல அந்த சரவணன் அவர் சப் இன்ஸ்பெக்டரையும் அந்த அம்மாவையும் வந்து எஃப்ஐஆர் போட்டது வந்து எப்படி தெரியுங்களா, ஜனநாயக படுகொலை. இதை ஒட்டுமொத்த முக்குளத்தூர் வேடிக்கை பார்க்க நாளைக்கு நமக்கு இதுதான் கதி. புரிதா உங்களுக்கு? சண்டை அவனே இழுக்கான், நாம பொட்ட புள்ளிய தேடி வாரான், நாம போகல. நான் தேவமாறன் சொல்லி தான் பிள்ளைய டவு பண்றான், இன்ஸ்டாகிராம்ல தேவமாறன் போடுறான், சர்டிபிகேட் ரெடி பண்றான், சர்டிபிகேட் ரெடி பண்ணி போடுறாங்க. நான் என்ன இருந்தா அப்படி சர்டிபிகேட் ஏன்டே இருக்குங்க. அப்ப இப்படி எல்லாம் பண்றான் அரசாங்கத்துக்கு தெரியுது. அப்ப அந்த ஆளுங்கட்சியில எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்பியா இருக்கக்கூடிய தேவமாறு ஓட்டு கேட்டு வரவங்க மட்டும் நான் தேவன் நீ வைக்கலாம் சொல்ற. அப்ப நம்ம சாதி பாதிக்கப்படுது, நம்ம சமுதாயத்துக்கு யார்கிட்ட போய் பேச முடியும்? நீ எம்எல்ஏ இருக்க, நம்ம எனத்தான் சொல்லி தான் நான் உன்கிட்ட பேச முடியும். ஐயோ போன் பண்ணி ஐயோ அப்படியா நான் என்ன சாதி பாத்துறேன். அப்ப ஓட்டு கேட்க நான் தேவமாறன் சொல்லி வர, நீ தேவமாறன் சொல்லி தானே உனக்கு வந்து ஓட்டு போட்டான் தேவமாறு. நீ தேவமாறன் நிக்கணும் உனக்கு அந்த தொகுதியில எம்எல்ஏ சீட் கொடுக்குறான். ஒவ்வொரு அரசாங்கமும் அவன் தேவமாறன் தெரிஞ்சாதான் அந்த முக்குளத்தூர் பகுதியில் கொடுப்பான். அப்ப நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எனக்கு அதிகாரம் இருக்கா? மக்கள் உனக்கு தானே ஓட்டு போட்டா, நீ திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தேவமாறன் உனக்கு ஓட்டு போட்டான், தேவமாறன் சீட்டு கொடுத்தான். அப்ப என் சாதி அழிஞ்சு போது கண்ணுமுன்னால பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு போறான், யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. ரோட்ல போற எவரை கேட்டாலும் சரி, இன்னைக்கு கேட்க நாதில சாதியா இந்த சாதி வந்து இன்னைக்கு ஆயிட்டு பாத்துக்கோங்க. அந்த அம்மா அழுதாங்க, நான் இந்த சாதியில பிறந்து தப்பா எத்தனையோ சாதி மதம் பார்க்காம எத்தனை போலீஸ உருவாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மணிமுத்தாறு பட்டாளியன்ல அத்தனை சாதிகளையும் சாதி மதம் பார்க்காம உருவாக்கி விட்டுருக்காங்க. எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. அப்ப நாங்க எப்படி தப்பிக்க தற்கொலை பண்ணவான்னு? அப்ப இப்படி 2 கோடி 2 கோடி தேவமாறு நம்ம இந்த நாட்டை உருவாக்கின ஒரு பரம்பரை இன்னைக்கு இவ்வளவு நிம்மதியா வாழ்றாமனா நம்ம தான் காரணம். நம்ம முப்பாட்ட விட்டுட்டோம், அந்த உயிரெல்லாம் காரணம், நம்ம உயிரை விட்டுருக்கோம். அப்ப இன்னைக்கு இது ஆர்கனைஸ் எப்படி பண்ண, இது எப்படி காப்பாத்த அந்த எஸ்சி சட்டத்துல முதல்வருக்கு உண்மையிலே அவர் மேல நல்ல எண்ணத்தோட சொல்றேன். இந்த மக்களுக்கு வந்து எங்க ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு நன்றியோட கிடையாது, நன்றி விசுவாசம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் நன்றியோட இருப்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கனவுல கூட நீங்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில உங்களுக்கும் அவர்கள் ஒரு நாள் துரோகம் செய்யத்தான் செய்வாங்க. உங்க பையன் அவர் டெப்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து 24 மணி நேரமும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர்களை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தென் மாவட்டத்துல எந்த அளவுக்கு எல்லாரும் மனசுலயும் பாஞ்சுக்கிட்டு திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடும் போதுதான் தெரியும். அப்பதான் தெரியும், ஆகா எதுலடா 10 வருஷம் ஆட்சிக்கு வர முடியலையே, நம்ம இப்படி வந்திருக்கோமே, அப்ப நம்ம ஒழுங்கா ஆட்சி செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உள்ள கோபத்துல உங்களை முதலமைச்சர் ஆக்கணும். ஆனா அந்த நன்றி கூட இல்லாம ஓட்டு போடாத சாதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனுடைய விளைவுகளை நீங்க வந்து தேர்தலில் சந்திப்பிய.